அன்னைக்கு கரும்பால உங்களை அடிச்சேனே, ரொம்ப வலிச்சுதா? தேவி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஆம்பளைங்க காதல் வந்தா பைத்தியம் மாதிரி பொண்ணுங்க பின்னாடி அலைவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு என்னதான் காதல் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம நாடகம் ஆடுவாங்க. அது ஏன்? இப்ப சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு தெரியுது, சாப்பிடுங்க. அதான் உங்க அண்ணன் கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு, அப்புறம் என்ன? கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் ஒண்ணு இல்ல, எங்க அண்ணன் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஐயோ அப்பா, ஐயோ, இந்த சிக்னல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியா அடி போடி இவளே. ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி, ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இது நயா இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி, என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு நயா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா, குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். அப்படியா? வாங்க பரிசு வாங்க. என்ன இந்த பக்கம் கால்ல ஒரு தடவை வந்து போனீங்க, பகிர் சரியில்லையா? பேச்ச மாத்தாதா, என்ன உன்னை வயலுக்கு தண்ணி தானே பார்த்து சொன்னேன். ஆமா, அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ, அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது கிந்தி? கிந்தி ஹிந்தி எதுக்கு? எம்பிக்கு நீங்க போலாம். இவா சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் கிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை. அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்தக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா, அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா. சரி, நடுக்காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ. எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது? ஆமா ஆமா. அதான் ஹிந்தி. இதராவோ கூப்பிடாமே வருது. ஏயா எனக்கு ஹிந்தி கத்து கொடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட். அது இல்லையா, ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? சோலி கே பீச்சே காகே. சோலி கே பீச்சே காகே வா. அடியே, அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கற. சோலிக்கே பீச்சேக்காக ஹிந்தியில சொல்றாங்களா, அதனோட தமிழ் உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ, தெரியாதுங்கறாளே. என் தரல எழுத்து அத கொண்டா. ஹிந்தியா கட்டிட்டாரு? ஹிந்தி நீ வீட்டுக்கு வா, சீ விடுற. ஏன் பெருசு? என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திருப்தியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபி நஹி குச் நஹி ஹோத்தா நஹி ஹை. என்ன என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு? வண்டி வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. உங்க அண்ணா நான் பஸ்ல போறேன், நீ வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல விட்டுருன்னு சொன்னாரு. இந்த சாவி. என்னங்க இது, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல போடும்போது நல்லாதான் இருந்தது, வண்டி ரிப்பேர் பண்ணும்போது கிழிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, சட்டையை கொடுங்க, நான் தச்சு தரேன். கொடுங்க. கரண்டியால அடிச்சேனே, வலிச்சுதா? இல்ல, ஒரு டவுட் தேவி. இந்த பொண்ணுங்க ஒருத்தரை நினைச்சா கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்களாமே, உண்மையா? என்ன கேட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நீ தச்சு கொடு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, புது ஷர்ட் வாங்கி 2 மாசம் தான் ஆகுது, ஒழுங்கா தைக்கிறியா இல்லன்னு பாக்குறேன். அதெல்லாம் கரெக்டா தச்சு கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்க பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம். சரிங்க, நான் பார்க்கல.
பாத்தியா, உன்னையே அறியாம நீயே நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு. ம். ஐயோ என் தாவணி. ஏன் தாங்குற? கட் பண்ணி கொடு. உன்னால முடியாது, நான் வரேன். கொதிக்க கொதிக்க சூப் மாமா. ஐயா ஐயோ கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு, பரவாயில்ல. ஐயா எனக்கு வேணாமா. ஒரு கிளாஸ் மாமா. எனக்கு வேணாம் சொல்றல. அம்மா எவ்வளவு ஆசை கொண்டு வந்திருக்கேன் மாமா. ஒரு கிளாஸ் குடி மாமா. பாரு தேவி, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நான் ஆசையா சூப் கொண்டு வந்தா வேணாங்கறாரு. எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்க, குடியேனா. ஐயோ நீ பிடிக்க சாவல எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஐயோ பார்த்தாலே கண்ணுல தண்ணி வருது. வேணாமா, எனக்கு முடியாதுமா. உன் தங்கச்சி முந்தா நாள் பண்ண மீன் குழம்பு விட இது காரமா இருக்காது. குடி மாமா. அதுக்கு எப்படி தெரியும் நான் மீன் குழம்பு வச்சேன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் இது மட்டுமா நடக்குது? இன்னும் என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டுல. வேலு போய் வேலை பாரு. வேலையை மட்டும் பார்க்க முடியாதுமா, அந்த வீட்டுல நடக்கிற வில்லங்கத்தையும் பாப்போம். எப்படியாவது போய் தொலை. உள்ள சொன்னா உங்களுக்கு தொலையணுமாக்கும். ஆமா தேவி, ஏதோ தீவிர வாசனை வருது. அதான் இந்த சூப்பு வாசனை. அடுப்புல ஒண்ணும் இல்லையே. இல்லையா? அடுப்பே தீதோ என்னமோ. பாரு பாரு பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ பாரு சொல்றல. தேவி தேவி போயிராதம்மா தேவி. சூப் குடிக்க போறியா இல்லையா? ஒரு கிளாஸ். வேணாம் அம்மா வேணாம், நான் சொல்றது கேளு. வேணாம் ப்ளீஸ். அம்மா ஒரே ஒரு கிளாஸ். ஐயோ துக்க வேற பண்றாளே. தர்ம பிரபு தங்களது பணிகளை விட்டுவிட்டு திடீர் விஜயம் செய்ததின் காரணம் என்னவோ? நந்தவனத்துக்கு நீர் பாய்ச்சும் கடுமையான வேலைகளை செய்து இளவரசியாரின் பொன்னான கைகள் புண்ணாகி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு போக வந்தேன் தேவி. தங்கையின் மீது தாங்கள் காட்டும் கரிசனம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறதே. காரணம் இருக்கிறது இளவரசியாரே. என் அண்ணனின் ஒவ்வொரு அசைவிற்கும் 1000 அர்த்தம் உண்டென தெரியும். பீடிகை போடாமல் செய்தியை சொல்லுங்கள். செய்தியை கேட்டவுடன் இளவரசியாரின் முகம் நாணத்தால் சிவந்து விடக்கூடாது. என்னென்ன சொல்றீங்க? என்னது? இவர் பேர் புருஷோத்தம், காரமேடு ஜமீனோட ஒரே வாரிசு. MCA படிச்சுட்டு அமெரிக்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. இவர் பேர் நவீன், சங்கரன் கோயில் ஜமீனோட ஒரே வாரிசு. டாக்டர் படிச்சுட்டு லண்டன்ல பெரிய நர்சிங் ஹோம் வச்சிருக்காரு. இவர் பேர் சந்துரு, காரைக்குடி ராஜாவோட ஒரே பையன். படிப்பு தான் கொஞ்சம் கம்மி, ஆனா சிங்கப்பூர்ல பெரிய அளவுல பிசினஸ் பண்றாரு. இந்த 3 பேர்ல யார உனக்கு பிடிக்குதோ அவர் தான் எனக்கு மாப்பிள்ள. என்னம்மா செய்ற? கண்ணு கெட்டாத தூரத்துல என்ன கட்டி கொடுக்கிறேன்னு சொல்றியே, உன்னை விட்டுட்டு அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால போய் இருக்க முடியாது. உன்னால இருக்க முடியுமா? உன்னால முடியுமா? அண்ணே, நீ யாரு கை காட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் நினைச்ச உடனே வந்து உன்னை பாக்குற மாதிரி எங்கேயாவது பக்கத்திலேயே கட்டி கொடு. அப்பாவோட ஸ்தானத்திலிருந்து நீ வெளிநாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, வசதியா வாழ்ந்த போறோம்னு நினைச்சிட்டேன். ஆனா அம்மாவோட ஸ்தானத்திலிருந்து நீ எப்பவுமே என் கண்ணுக்குள்ளே இருக்கணும்னு நான் செய்ய இந்த தப்பு சுட்டி காமிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி பக்கத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன். என்ன? தேவி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த பாரு. பாரு, நல்லா வரைஞ்சிருக்கேனா? எப்படி இருக்கு? திருப்பி பாரு. ஏன் கிழிச்சு போட்ட? நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. அதனாலதான் இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டாம். என்னையே சுத்தி சுத்தி வந்து உங்க மனசுல நிறைய ஆசை வளர்த்துக்கிட்ட மாதிரி என் மனசுலயே ஆசையை தூண்டி விட்டுட்டீங்க.
அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுட்டு அவஸ்தைப்படுறதை விட இதோட நிறுத்திக்கிறது நல்லது. என் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு. நான் இதுவரைக்கும் அவரை மீறி எதுவுமே செஞ்சதில்லை. நான் அவர் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னண்ணா? போய் காஃபி கொண்டு வா. சரி. தேவி. என்னண்ணா? நான் வாழ்றதே உனக்காகத்தாம்மா. இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிய. எந்த அளவுக்கு நீ அவன் மனசுல இருந்திருந்தா இப்படி ஒண்ணு மறைச்சிருக்க. எனக்கு தெரியக்கூடாதுன்னு கிடைச்சு. என்ன மன்னிச்சிருண்ணா, என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏய், இத பாரு, அழக்கூடாது. விடு. எனக்காக உன மனசுல தூக்கி எரிஞ்சிட்டியே. நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? இல்ல நான் தான் சந்தோஷமா இருந்திருப்பனா? என்னையும் ஒரு சராசரி அண்ணன் நான் நினைச்சிட்டியம்மா. உன் மனசுல இருக்க அருண் தான் உனக்கு மாப்பிள்ளை. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இப்பயே அருணை அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஜோசியர்கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப சந்தோஷம் தானே? தங்கச்சி கல்யாணம் எப்பன்னு கேட்டு இருந்திய. இப்பதான் நேரமும் யோகமும் கூடி வந்திருக்கு. நீங்க சொன்னா சரியாதான் இருக்க சாமி. பிரதம திருஷ்டியில எல்லாம் நன்னா தான் இருக்கு. அப்ப கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம் சாமி. இரு தர்மா சொல்றேன். எல்லாத்தையும் கொஞ்சம் நன்னா பாத்துக்கிறேன். சரி. என்ன? என்ன சாமி, ஏதாவது தோஷம் இருக்குங்களா? தர்மா, இந்த சம்பந்தம் வேண்டாம். ஏன் சாமி? பொருத்தெல்லாம் சரியா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க. சொன்னேன், அவங்க பொருத்தமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம். சாமி, கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க சாமி. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான்
உங்களை பார்க்க வந்தேன். பாருங்க சாமி. இந்த விஷயம் நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு மேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்னு போயிருக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. வேற ஒரு பையனை பாரு, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சாமி, உங்களுக்கே நல்லா தெரியும், என் தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இது அவ வாழ்க்கை பிரச்சனை. அவன் மனசால விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எப்படி சாமி என் வாயில சொல்றேன்? எனக்கு என் தங்கச்சி சந்தோஷத்தை விட வேற எதுவும் பெருசா தெரியல. நாள் குறிங்க சாமி. கர்மா, அவ சந்தோஷம்னே பேசுறியே. இந்த கல்யாணத்தை பண்ணா உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லு. அதையும் மீறி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாளா? என்ன சாமி சொல்றீங்க? சூரியனின் பெயர் கொண்டோன் சக்தியோடு பிணையும் தருணம். சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால் 6-8 மாதங்களில் ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனை. சூரியனின் பெயர் கொண்டோன், சூரியனுக்கு இன்னொரு பெயர் அருண். சக்தியோடு பிணையும் தருணம். சக்திக்கு தேவின்னு இன்னொரு பேர் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். பெண் குழந்தை பிறந்தால் நிம்மதி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்தால் 6-8 மாதங்களில் 4 வருஷத்துக்குள்ள ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனே. தேவிய உமையவள்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் தேவியோட கூட பிறந்தவன், அதாவது நீ 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். இன்னமா உனக்கு யோஜனை? தர்மா, இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். கல்யாண பந்தல் போடுற மூங்கில்ல பாடையை கட்டக்கூடாது. மாப்பிளைக்கு இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை நிவர்த்தி பண்ண சாஸ்திரங்களை பார்த்தேன். அந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டினபடி ஓலைச்சுவடியை புரட்டினப்ப உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சது. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமே, பார்த்து சொல்லுங்க. பரிவதன் பெயரால் பரிகாரம் ஏதுமில்லை. கிரகத்தின் ஆட்சிதனில் மரணம் விட்டால் வழியுமில்லை. பரிவுங்கிற பெயரால இந்த விஷயத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஓலைச்சுவடியை மீறி தேவிக்கு இந்த வரனோட கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கிரகங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவே. அப்ப மரணத்தை தவிர வேற வழியே இல்லை. தர்மா, தேவிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. உன் தங்கச்சி மேல இருக்கிற அளவுக்கு மீறிய பாசத்தால நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. போதும் போதும், இந்த பொம்பளைங்களே நம்ப கூடாது. ஏன்? ஆம்பளைங்களை அழ வச்சுட்டு அவங்க மட்டும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் இப்ப உங்களை அழ வச்சேன்? ஆமா, எங்க அண்ணன் பாக்குற மாப்பிள்ளையே தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு வந்தியே. அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, உங்க அண்ணன் வேற மாப்பிள்ளை பார்த்திருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? கண்டிப்பா பண்ணிருப்பேன். என்ன மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திருப்பியா? உன்னால முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீ ஒரு நடப்பினமா தான் வாழ்ந்திருப்ப. என் அண்ணனுக்காக நடப்பின என்ன பணமாகிறதுக்கு கூட நான் தயாரா.
எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம் என்ன? தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சாரு நம்ம கல்யாணம் சொன்னியே அதான் முடிஞ்சிருச்சே. கையோட நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு போக சொன்னேன். ஐயோ போயிட்டு இருக்காரு. என்னது ஐயர் போயிட்டு இருக்காரா? எல்லாரும் நல்லபடியா கவனி. நான் வரேன். நம்ம கல்யாணம் எல்லாரும் சாப்பாடு குடிக்கணும்னு சொல்றல. வாங்க உள்ள போங்க. சாமி ஒரு நிமிஷம். என்ன சாமி இது? கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தட்சணை வாங்காம போறீங்க? தர்மா, இவ்வளவு நேரமா நெருப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொன்னேன் நான் நினைச்சேன். நெருப்புக்கு மேலேயே உட்கார்ந்து சொன்னேப்பா. என்ன விட்டுருப்பா. சாமி ஜாதக விஷயத்த கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். ஜாதக விஷயம் நம்ம 3 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. 3 பேருக்கா? உனக்கு, எனக்கு, அந்த ஆண்டவனுக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா ஆஹா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? டேய் ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன் நானு? ஏன் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான வண்டி. ஏடா ஏன் வண்டிடா இது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓட்டிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய் அடி பல்ல கட்டிடுவீங்க. அட இந்த பக்கம் ஓடல கேளப்பா. ஏன் வேற சண்டை போடுறீங்க? இரு. ஏய் நான் சொல்றேன். ஐயா அவனும் சைக்கிள்ல வந்தா நானும் சைக்கிள்ல வந்தேன். நீ சைக்கிள்ல வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன். ஏய் குறுக்க பேசாத, கேட்டுட்டு இருக்கோம்ல. நான் தள்ளி தாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி பாருங்க கையில ரத்தத்தை பாருங்க. ஆடிப்பட்டத கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கறான். ஒருத்தன் எப்படி 2 சைக்கிள்ல வர முடியும்? ஏண்டா ஏண்டா கவலை சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கீங்க இப்படி? போங்க தம்பி. நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல பட்ட பகல்ல தம்பி. அறியல ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. சைக்கிள் யாரு? போடா. எது? ஐயோ ஏன் சைக்கிளை வாங்கி கொடுத்து விட்டு ஐயா ஒரு மனுஷன் 2 பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. கடவுளே, என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷம் அப்படியே இருக்கணும். அதுக்காகவாது தேவிக்கு பெண் குழந்தை பிறக்கணும். வணக்கம் சார். தர்மா, என்ன சார்? தேவிக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசம். பையங்கற பொண்ணுங்கற பையங்கற பொண்ணுங்கறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பன்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டரே? இல்லைங்க, நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பன்னு நான் சொல்றேன். இவன் பொண்ணுங்கறான். இவன் பெரிய ஜோசினா. எந்த குழந்தை பிறந்தா வாங்க. அப்படி இல்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலை பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்சா நடக்குது? காசுல சொல்ற? அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இதுக்கு சொன்னா வச்சிருந்த ₹1 போச்சு. சரி நம்ம வடிவேல் முருகன் தானே பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணான்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை. என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ தம்பி குடிக்கல போல இருக்குது. நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பார்க்கலையா? சரி உட்கார் பாத்துறலாம். போடியா 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 போடியா. கிளி அவனுது, நீ எதுக்கு ஏழை விடுற? வாய் முடுறா. பேர் என்னங்க? அது ஆனா பொண்ணான்னு தெரியல, தோராயமா ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்லு. வா 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 வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. ஆமா இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண்களிங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா கிளியே பொண்ணு ஜெயிச்சிட்டேன் இதுலயே. ஏய் இது பொட்டை கிளிடா. பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போறான். நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு.
ஐயோ என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்திருக்குது அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. ஆ, புரியல? ஆஹா. ஒன்றானவன் உருவில் மூணு கிளி இறந்தான். பறந்துரு. என்ன எந்த சத்தத்தையும் காணோம்? இவ்வளவு நேரம் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சும்மா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது பொண்ணுதான், அதனாலதான் அமைதியா உன்ன மாதிரியே அடக்கமா தங்க குட்டியாட்ட இருக்கு. இது பாருங்க, இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க. நமக்கு பையன் தான் பிறப்பான், பையன் தான் பிறப்பான். அட நீ என்னதான் சொன்னாலும் சரி, பொண்ணு பொண்ணு பொண்ணுதான் பிறக்கும். இல்ல பையன் தான். சந்தேகமே இல்ல, பொண்ணுதான். இல்ல கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். அண்ணா இது பாருண்ணா, இவர் எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் பிறக்கும் பொண்ணுதான் பிறக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுண்ணா, எனக்கு பையன் தானே பிறப்பான். சொல்லுண்ணா. நீ ஆசைப்படுற மாதிரியே உனக்கு பையன் தான் பிறப்பான். இப்ப சந்தோஷம் அப்படியா? ஐயோ என் அண்ணனா அண்ணதான். பார்க்கலாம். ஆத்தா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு, சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா ஓடியாடா, வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா. ஆத்தா வாங்கடா வாங்கடா வாங்கடா, கண்ணு சுத்தியாங்கடா, யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்து காட்டி இவன் கண்ணு நம்பி என் பொண்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே. நான் அதுக்காக நிக்கல, இதுதாரடி. டேய் யாராவே கோயிலுக்கு முன்னால வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லங்க, கம்மாயில குளிச்சிட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க கோய். மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்ப நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொண்டாட்டி அவன் கண்ணில இருந்து தப்பிச்சிங்க. வேற விஷயம், நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே, எமகாத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் ரெண்டு பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணுமுனே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்து விட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் மாவள. சைக்கிள் ரெண்டு, பொண்டாட்டி ரெண்டுடி. லட்சுமி, அண்ணனுக்கு காஃபி போடுறதுக்காக தானே பால் கறக்குற. பேசாம நில்லு. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஐயோ தேவி, 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 தேவி என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? உன்னை யாருமா இதெல்லாம் பண்ண சொல்றது? தேவி, தேவி, வரமா, தேவி. அருண், நீ போய் வண்டி எடு. காஃபி குடிக்கிற நான் செத்த பேரு. தேவியோட ஹஸ்பண்ட் யாருங்க? அங்க இருக்க. என்னங்க கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரிசப்ஷன்ல ஃபார்ம் கொடுப்பாங்க, சீக்கிரம் போய் சைன் பண்றாங்க. என்ன சார்? காம்ப்ளிகேட்டட் அது இதுன்னு சொல்றீங்க, பயப்படுற மாதிரி எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. டாக்டர் வந்தா கேட்டுக்கோங்க சார். சரி. அருண், நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து வைங்க சீக்கிரம். டாக்டர், யார கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. என் தங்கச்சி எப்படி இருக்கா? நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், டியூட்டி செய்ய விடுங்க ப்ளீஸ். டாக்டர், மாப்ள தலைப்பிரசவம் அப்படிதான் இருக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஆமா தம்பி, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பிரசவம் நடக்கும், பயப்படாதீங்க.
ஃபங்க்ஷன் வாடகை வந்தாச்சு, ஒவ்வொருத்தர போய் பாருங்க. ஓகே, நீங்க போங்க. நீங்க போங்க போங்க அருண். குடுங்க குடுங்க குடுங்க. ஐயோ, ஏய், இங்க பாரு, அம்மாவை பாரு. அருண் என்கிட்ட கொடுங்களேன். அடடடடடடடட, என்ன செவப்பா தேவி, அம்மா மாதிரி தேவி, இருக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பையன் பிறந்திருக்கு. சந்தோஷம் தானே? ஆகா, வந்துட்டாரு சின்ன எஜமா வந்துட்டாரு. அங்கய்யா, உங்களுக்குன்னே உருளாடி பூ வாங்கி வச்சிருக்கேன். வாங்க வாங்க மெதுவா நட. ஆஹா, வாங்கய்யா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை அட, நம்பி பூமலா. எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கய்யா வேலு என்ற பேர குழந்தைக்கு மேல இருந்து பூ போட்டு இப்பவே காக்கா பிடிக்கிறியாக்க. அட மெதுவா போடு, கீழே வந்து போட மாட்டியாக்க. டேய் பாத்து. அட பாத்து போடு, பச்சை குழந்தை பார்த்தா போறது. என்ற கண்ணு ராசு. அப்பனே ஆண்டவா, எங்க சின்ன எசமானுக்கு தீர்க்க ஆயுச குடுறா. அவர் வீடு புகுற நேரம் இந்த வீடு பூரா ஒரே அமர்க்கலமா இருக்கணும். டேய் உம்மாரி சிரிக்கிறா. உள்ள போமா. வாங்க வாங்க. வேலு, டேய் வேலு. அருண் ஒரு நிமிஷம். என் ராசா குட்டி வீட்டுக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரு மாசம் சம்பளத்தை போனஸா சந்தோஷம். அண்ணா, எனக்கு போனது டேய் அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு சம்பந்தி ஆனதுல இருந்து என்கிட்ட வம்பிடுத்துட்டே இருக்காரு. என்னை மதிக்க மாட்டேங்கிறாருண்ணா. ஏய், டேய் உனக்கு எதுக்குடா போனஸ்? நீ இந்த வீட்டை ஒருத்தன் தானே. என்னடா வேணும்? ஏன் அழற? குழந்தை கொஞ்சினது போதும், என்கிட்ட கொடு. என்னப்பா எல்லாம் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. செல்வி, எல்லாரும் கவனி. டேய், என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். மெதுவா. டேய் அம்மா பாரு, அம்மா பாரு. மாமா கிட்ட இருடா. நான் பாத்துக்கிறேம்மா. டேய் கண்ணா, டேய் மாமாவை பாக்குறியா? செல்ல கண்ணு. டிவி ஆஃப் பண்ணிடலாமா? தூக்கம் வருதுல்ல? என்ன சத்தம்? ஐயோ, ஏய் பாத்து. அண்ணா. ஏய், கையை கிழிச்சுக்கிற போது. அட, போட்டு விழுந்துருச்சு. கண்ணாடி தானே உடஞ்சிச்சு, வேற மாத்திக்கிட்டே போச்சு. அதுக்கே கவலைப்படுற? அண்ணா, இல்லண்ணா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. போமா போமாண்ணா. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா, என்னது இது? என்னது? வெயில் இப்படி அடிக்குது. பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடி வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் ஏன் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. ஆ. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ, காசு தர்றியா? நம்பியா நீ? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத யோ, தந்துறேன். வெட்டி முடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் நீ. யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, ஆ? சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க? நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. ஆ, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி. உடனே நான் என்ன பண்ணேன், ஆ. காசுக்கு பதிலா ஆ. ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு ஆ. அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது?
காசுக்கு பதிலா காதறத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் இருக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். அங்க எனக்கு எல்லாம் காது வேணும். வெட்டாதே, என் தொழில அட கெடுக்காத. போயா. வெட்டிய குடுடா டேய். ஹலோ மிஸ்டர் தர்மன், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு என்ன லோட் அனுப்புறேன்னு இன்னும் வந்து சேர்த்து எல்லா மரமும் உங்களுக்கு தான் சார் ஏற்றிட்டு இருக்கோம். நீங்க வந்து வழி பண்ணுங்க, சீக்கிரமா அனுப்பிச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்த்துக்கிறேன். ஏ ராஜ்பாண்டி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் சீக்கிரமா ஏற்றி விடுங்கப்பா. சரிங்க. உன் தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்தா 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். என்னடா லாடம் அடிக்கிறீங்க? இந்த தடவை அடிக்கிறதாவது ஒரு 6 மாசம் தாங்குற மாதிரி அடிங்கடா. ஆகட்டும். அடே வாங்க மாப்பிள்ள, வாங்க வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? டேய், மாப்பிள்ளைக்கு 2 செவ்வளை நீ வெட்டுறா. சரிங்க ஐயா. அப்புறம் மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? செல்வியோட கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுதான் விழ வைக்கப்படுறீங்களா? தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்க இப்பவாவது உங்க கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாத்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா போல. அது இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா. என்ன மாப்பிள்ள, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. செல்விக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து. வேற மாப்பிள்ளைய பார்த்து என் மகன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கா மாப்பிள்ள. நானும் தான் அவங்க மேல உசிரியை வச்சிருக்கேன். அப்புறம் ஏன்? செல்வி வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க மாமா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நீங்க இல்லாம அவ வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும்? செல்வி, செல்வி, இல்லை செல்வி, செல்வி, அவசரப்படா செல்வி, இல்லை செல்வி, செல்வி. எதுக்கு என்ன காப்பாத்தின? காப்பாத்தி என்ன பண்ண போற? நீ என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதை கேட்டு போய் செத்துருப்பேன். ஆனா எதுக்காக இப்படி சொன்னு நேர்லயே கேட்டு கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டு போல தான் வந்தேன். நீயும் நானும் என்னையா கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா நீதான் என் புருஷன், நான் தான் பொண்டாட்டி, இந்த ஊருக்கே தெரியும்ல. தேவியோட கல்யாணம் முடிஞ்சது, நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றியே. ஏயா சொல்லியா சொல்லியா? நான் தப்பு பண்ணிருக்கணும், இல்ல நீ தப்பு பண்ணிருக்கணும். மம்மி சத்தியமா நான் இந்த தப்பு பண்ணலையா? நானும் எந்த தப்பு பண்ணல செல்வி. அப்புறம் எதுக்கு என்ன வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? எத்தனை தடவை கேட்டாலும் ஓ நல்லதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்குறியே. நீ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பொம்பளை ஒருத்தரை நினைச்சிட்டா 100 வருஷம் கூட அவன் கூட மனசாலேயே வாழ்ந்துருவா. ஆனா இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிய ஒரு நாள் கூட வாழ மாட்டா. என்ன பார்த்து வேற ஒருத்தருக்கு முன்னாடி வைக்க சொல்றதுக்கு எப்படியா மனசு வந்துச்சு? சொல்லியா? நான் மேல உசிரியை வச்சிருக்கேன்ல. ஏன் நான் உன் மேல உசுர வைக்கலையா? என்னால உன்னை விதவையா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. என்ன சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா விதவையாயிடுவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் விதவை ஆயிடுவேனா? உனக்கு என்ன மாமா? எனக்கு பயமா இருக்கு. எப்படி எல்லாம் பேசாத. சொல்லிடு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. தேவிக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும். அன்னில இருந்து என் மனசுக்குள்ளே வச்சு குமரிக்கிட்டு இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்ல வச்சுட்டேன். ஜோஷியர் என் உயிருக்கு 4 வருஷம் கேடு கொடுத்து.
கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன சொல்ற? ஆமா மாமா, 4 வருஷம் இல்ல, 4 நிமிஷமா இருந்தாலும் உன் பொண்டாட்டியா வாழ்ந்தா போதும். வேணாம். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறத என்னால ஏத்துக்க முடியாது. கல்யாணங்கிற பேர்ல உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மறந்துரு. அது மட்டும் என்னால முடியாது மாமா. ஜோசியர் சொன்னது பலிச்சிருன்ற பயம் உனக்கு இருந்தா நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கல. எனக்கு இப்ப தானே கட்ட வேண்டாம், 4 வருஷம் கழிச்சு கட்டு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் மாமா. அன்னைக்கே நான் தர்மம் கிட்ட சொன்னேன், இந்த கல்யாணம் வேண்டாம்னு. தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் நான் ஆடி போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தெல்லாம் ராப்பகல அலசி பார்த்துட்டேன். ஒரு வழியும் தெரியலம்மா. என் மாமா இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணிருக்கு, அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்றீங்களே சாமி. இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே பலிச்சிருக்கு. நான் சொல்லலம்மா, நமக்கு முன்னாடி எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் சொல்லுது, நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற கிரகங்கள் சொல்லுது. பெரிய பெரிய தோஷங்களுக்கு எல்லாம் பரிகாரம் சொல்லி எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சாமி, எப்படிப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் ஏன் மாமனுக்காக பண்ற? என் மாமனை காப்பாத்த வேற வழியே இல்லையா? 6-8 மாதங்கள் போகும் முன்னே அரிதாரம் பூசி வரும் அந்த காலனே, அறியாத பருவமது பூமிதனில் இருந்தால் பரிதாபம் அந்த பாண்டவரில் மூத்தோனே. 4 வயசு முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருந்தா உன் மாமனோட மரணம் நிச்சயம். வேற வழியே இல்லை. 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு பிறக்கிறதுக்குள்ள 2ல ஏதாவது ஒரு உயிர் தான் இருக்கும். என்ன செல்வி, எல்லாரும் ஜாலியா இருக்கிறதுக்காக தானே பிக்னிக் போறோம். நீ இப்படி உம்மனை மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுது. ஜோசியரு இன்னும் 4 வருஷத்துக்கு அண்ணனுக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதானே? 4 வருஷம் தானே, இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஏய், கொஞ்சம் சிரி செல்வி, சிரிமா. ஏய், சிரிங்க அண்ணி.